அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுழற்சி அடிக்க போகும் குரு, அதாவது குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு நிகழ்த்த போகிறார், மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார், அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. மேலும் இவர்களிடம் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை மற்றும் வியாபார ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, குரு பயிற்சி காலமானது மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரை நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய 9வது வீடு, 1வது வீடு மற்றும் 11வது வீட்டில் இருப்பாருங்க. இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை பெற போறீங்க. குழந்தை பேரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பேரானது கிடைக்க போகுது. காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாகவே இருக்க போகுதுங்க. பணியில புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு அளிக்கப்படலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூட அமைய போகுதுங்க. முதலீடுகள் மூலம் சில நிதி ஆதாயங்களையும் நீங்கள் காணலாம். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க போறீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு மேலும் மேன்மையை அளிக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டம் கணிசமாகவே மேம்பட போகுது. மேலும் நீங்கள் ஆன்மீக உணர்வையும் பெற போறீங்க. நீங்கள் சில எடை அதிகரிப்பு சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடலாம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்படி நீங்க அதிகமாக கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. இந்த நேரத்தில் உங்களுடைய பார்வையும் மேம்பட போகுதுங்க. ஒட்டுமொத்தமாக இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் வளர்ச்சியின் ஒரு காலமாகவே இருக்க போகுது. நீங்கள் அறிவு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் படிப்படியாக மேன்மையை அடைய போறீங்க. புதிய நபர்களின் தொடர்பும் உங்களுக்கு அமைய போகுது. அதன் மூலம் அதிகப்படியான ஆதாயமும் பெற போறீங்க. அடுத்து உத்தியோகம். பணியிடத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க போறீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டையும் நீங்கள் பெற போறீங்க. என்றாலும் சில தாமதங்கள் உங்களிடையே காணப்படும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சிறிய விஷயங்களுக்கு நீங்கள் பதட்டம் கொள்ளக்கூடாதுங்க. உங்களுடைய கூட்டாளியின் செயல்கள் உங்களுடைய மனநிலையை பாதிக்க விடாதுங்க. உங்கள் சொந்த வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் அல்லது சொந்தமாக தொழில் செய்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முதலாளியிடமிருந்து பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் கூட நீங்கள் பெறலாம். திறம்பட செயல்படுவதன் மூலமாக நீங்கள் நிறைய சாதிப்பீங்க. உங்களுடைய சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் நீங்கள் நல்ல உறவையும் மேற்கொள்வீங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அவங்க இருப்பாங்க. கூட்டு தொழிலில் அதிகப்படியான கவனம் தேவைப்படுதுங்க. நீங்கள் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பவும் கூடாது. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவு இருந்து கொண்டே தான் இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருடன் ஒருவர் நேரத்தை ஒன்றாக செலவு செய்வாங்க.
நீங்கள் ஒற்றுமையுடன் செயல்பட போகிறீங்க. வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க. தந்தை மூலம் பணவரவானது இருக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களிடமிருந்து நீங்கள் பண உதவியும் பெறலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துடன் ஒன்று சேர்வதற்கு இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் நல்ல உறவையும் பெற முடியும். மேலும் உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையானது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தால் எப்படியெல்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக இணைந்து செயலாற்றுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வானது இருக்குங்க. இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீங்க. மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாங்க. உங்கள் இருவருக்குமே இடைவெளியை உருவாக்கும் எதையும் நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வருடம் நன்றாகவே இருக்குதுங்க. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு நிதிநிலையானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல்வேறு வழிகளில் வருமானத்தை அதிகரிக்கலாம் மற்றும் முதலீடுகள் மூலமும் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெற முடியும். நீண்ட கால நிதி திட்டமிடலில் நீங்கள் கவனம் செலுத்த இது சரியான நேரம் என்றே சொல்லலாங்க. நீங்கள் புதிய வாகனமும் வாங்கலாம். பரம்பரை சொத்துக்களும் பெறலாங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பும் கல்வி நிறுவனத்தை பற்றி நன்கு ஆராய்ந்து அந்த கல்வி நிறுவனத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டுங்க. நீங்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவராக இருந்தால் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் நீங்கள் கடினமாக படிக்க வேண்டும். மருத்துவத்துறையில் படிக்க விரும்புவோருக்கு நுழைவுத் தேர்வுகளுக்கான போட்டி இந்த ஆண்டு கடினமாகவே இருக்க போகுது. எனவே இன்னும் கடினமாக உழைக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பொறியியல் துறையில் உள்ள மாணவர்களும் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டுங்க. நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தால் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதையும் காட்டுவீங்க. படிப்பில் கவனமும் செலுத்துவீங்க. உயர்கல்வியை தொடர மாணவர்கள் பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியது இல்லைங்க. அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியமானது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமும் அக்கறையும் செலுத்த வேண்டுங்க. மூட்டு வலி, வயிறு தொடர்பான நோய்கள், தூக்கமின்மை மற்றும் கண் பிரச்சனைகள் போன்ற சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். நீங்கள் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணரலாங்க. மேலும் உங்களுடைய உடலில் ஆற்றல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் ஆரோக்கியமான உணவை உண்பது மற்றும் யோகா அல்லது உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது அவசியம் தேவைப்படுது. உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தயங்காமல் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டுங்க. அடுத்து என்ன பரிகாரம்லாம் செஞ்சால் உங்களுடைய வாழ்வானது மேலும் சிறக்கும் என்று பார்க்கலாம். இந்த சொல்கின்ற இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. அதாவது தினமும் உங்களுடைய நெற்றியில் குங்கும திலகம் அல்லது சந்தனம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். அதாவது அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருங்க. அடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு வியாழனன்று தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தருங்க. அடுத்து விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வதும் உங்களுடைய ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கும். அடுத்து மாதம் ஒரு வியாழக்கிழமை பிறருக்கு இனிப்புகளை வழங்கலாங்க. அடுத்து ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று அனாதைகள், குழந்தைகள் அல்லது வீடு அற்றவர்களுக்கு நன்கொடை மற்றும் பங்களிப்பும் செய்யலாங்க. அடுத்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். மேற்கூறிய இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறப்படையும், உங்களுடைய மனதிற்கு ஒரு திருப்தியும் கிடைக்குங்க.
இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகிறது, மேலும் என்ன மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.